உலகமெங்கும் வாழ்கிற வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனியதொரு தமிழ் திருநாளாம் தமிழ் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்களை சொல்லி எங்களுடைய பட்டிமன்றத்தை தொடங்குவதை நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். வழக்கம் போல பட்டிமன்றம்னா ஆண்களா பெண்களா, மாமனாரா மாமியாரா, நாத்தனாரா கொழுந்தனாரா, சித்தாலா கொத்தனாரான்னு சொல்லி எல்லா தலைப்பும் பேசியாச்சு. என்னைக்கு தான் இந்த புதுசாக பேச போகிறீங்க? இப்போலாம் சமீபத்தில் அங்கே இந்த குடும்ப தலைப்பெலாம் விட்டுட்டு கொஞ்சம் வெளியே வந்தாச்சு. எவ்வளோ நாளைக்கு தான் மனைவி அடிக்கிறா, பொண்டாட்டி மிதிக்கிறா, மின்சாரம் தாக்கி பழி, இன்னைக்கு சம்சாரம் தாக்கி பழி, இதை எவ்வளோ நாளைக்கு சொல்ல முடியும்? அப்படின்னு நாங்களே ஒரு 3 அடி குழி தோண்டி எல்லாத்தையும் புதைச்சிட்டு தமிழ் புத்தாண்டில் புதுசாக ஒரு தலைப்பு கொண்டு வரோம்னு சொல்லி சமூக வலைதளங்கள், இந்த இன்டர்நெட் சமூக வலைதளங்கள் நம்மளுக்கெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்குறதா சங்கடத்தை கொடுக்குறதா, அதாவது வரமா சாபமா அப்படின்றதெல்லாம். ஏன்னா அதில் இன்னைக்கு ஏன் அந்த தலைப்பை மெயினாக எடுத்தோம்னா, சமீபத்தில் ஒரு வாரமாக நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயே பாருங்கள், அதிகபட்சமாக ஒரு பொண்ணு 9 வயசில் இன்ஸ்டாவில் ஃபேமஸ் போல். உனக்கெல்லாம் என்ன இந்த வயசில் இன்ஸ்டான்னு உங்கள் அப்பா சொன்னதுக்காக 9 வயசு பொண்ணு தூக்கு மாட்டி இறந்துட்டான். படிச்சிங்களா? தூத்துக்குடியில் பாருங்கள், இதே மாதிரி போன வாரம் நடந்த சம்பவம். அவன் இந்த ஃப்ரீ ஃபயர் கேம் விளாண்டுக்கிட்டு இருக்கும்போது நெட்டு தீர்ந்துருச்சுன்னு சொல்லி அந்த டென்ஷனில் 8வது படிக்கிற பையன் சார், 8வது படிக்கிற பையன் தூக்கு மாட்டி செத்துருக்கு. அப்போ இந்த இளைய தலைமுறைக்கு எப்படி சங்கடத்தை கொடுக்குது? இதெல்லாம் நல்ல ஆரோக்கியமான, ஏன்னா எல்லாருக்கும் குழந்தைகள் இருக்கு, நம்ம குழந்தைகளும் இந்த செய்திகள் இந்த தகவல் மூலம் மாறணுன்றதுக்காக இப்படி ஒரு தலைப்பு, சமூக நோக்கத்தோடு தலைப்பு வச்சிருக்கிறோம். சமூக வலைதளங்கள் வரமா சாவமா? வரமே என்று பேசுறதுக்கு வந்திருக்கிறவங்க ரொம்ப அழகாக பேசக்கூடிய நாகர்கோவிலை சேர்ந்த மலர்விழி அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து அறிமுகப்படுத்திடுறோம். அதே அன்னைக்கு போனால் போதுன்னு சொல்லி, ஏன்னா ஒரு ஆள் மட்டும் உட்கார முடியாது, ஒரு அணியில் இன்னொரு ஆள் வேணும் துறைக்கு. அவங்க பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் இளம் விஞ்ஞானின்னு சொல்லி விஞ்ஞானியால் விருது பெற்றவங்க, நல்ல கல்வியாளரும் அதே நேரத்தில் நகைச்சுவாக பேசக்கூடியவங்க. நாட்டுப்புற பாடலாம் பாடுவாங்க. நாட்டுப்புற பாட்டெலாம் பாடுனா 2 கதவும் கூட்டணும். ஏன்னா நீங்கள் தெரிஞ்சு ஓடிடக்கூடாதுன்றக்கா கிடையாது, அவ்வளோ இனிமையாக ரசிப்பீங்க, அதுக்கு சொல்கிறது. ரொம்ப அழகாக பேசக்கூடிய திண்டுக்கலை சேர்ந்த கனிமொழி பார்த்தீங்களா? வாங்க. சமூக வலைதளங்கள் வரந்தான், அது வந்த படத்தை நிறைய விஷயம். நாங்களாம் ஒரு ஊருக்கு வரேன்னா, இப்போ இந்த இடத்துக்கு மண்டபத்துக்கு வர எவ்வளோ சிரமப்பட்டு வந்து ஒசூர்லேருந்து வரேன், லொக்கேஷன் போட்டு கூகுள் மேப்பில் போட்டால் உடனே அழைச்சிட்டு வந்து மண்டபத்துக்குலாம் சர்றன்னு உள்ளே வந்து விட்டுருது. இன்னைக்கு பாருங்கள், ஒரு வீட்டில் பாருங்கள், அவன் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு லொக்கேஷன் போட்டு போகிறேன், அவன் வீட்டுக்குள்ளே சர்றன்னு இழுத்துட்டு உள்ளே கூட்டு போகுது. அப்படி இருக்கும். எங்களை நேரம் விரயமாக மாட்டேங்குது சார், உடனுக்குட்டே வேலையை முடிக்கிறோம். அப்போ எங்கள் அந்த வலைதளங்கள் இன்டர்நெட்லாம் எங்களுக்கு வந்து வரந்தான், அதன் மூலம் நாங்கள் எங்களுக்கு நேரம் மிச்சமாகுது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, நேரமா எல்லா நேரமும் அதை நம்பி போயிட முடியுமா? லொக்கேஷன் போட்டு ஒருத்தன் போகிறான், கீப் லெஃப்ட் கீப் ரைட் 200 மீட்டர்ஸ் இமிடியட்லி ரைட், லெஃப்ட் ரைட்டு இமிடியட்லி லெஃப்ட்னு போயிட்டு திடீர்னு பார்க்குறேன் 1 மணிக்கு சுவிட்ச் ஆஃப் வச்சு சுடாட்டில் உட்காந்துருக்கான். சுற்றி கல்லறையில் டெட் பாடியாக வந்து பேசுது, ஆறுமுகம் அப்படி. இது யார் முகம்னு அவன் எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்தீங்களா? அப்போ ஒரு ஆளுக்கு வர மாதிரி தெரியும், சாவ மாதிரியும் தெரியும், நீங்கள் எடுத்துக்கிற பொறுத்து அப்படின்னு சொல்லி. இல்லை, சமூக வலைதளங்கள் எல்லாமே நம்மளுக்கு டென்ஷன் தாங்க. அதுக்கு தான் முன்னுரையில் சொன்னேன் பார்த்தீங்களா? இந்த 2 இளம் குழந்தைகள் அவங்க அப்பா என்ன எதிர்காலத்தை நோக்கி வளர்த்துருப்பாங்க. ஆனால் அந்த சின்ன கருவி இப்படி பறிச்சுட்டு போயிடுச்சு என் குழந்தைன்னு சொல்லி எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க. புதிய கண்டுபிடிப்புகள் வரும்போதெல்லாம் நம்மளுக்கு டென்ஷன். பார்த்தீங்களா? நம்ம 8th படிக்கும்போது எனக்கு ஒரு பாடம் இருந்துச்சு, ஒரு செல் உயிரினம் அமீபா அப்படின்னு. அது படம் வரைஞ்சி பாங்கள் குறிப்போம், 3 மார்க். ஒரு செல் உயிரினம் அமீபா. இன்னைக்கெல்லாம் மாற்றி எழுதுறேன், ஒரு செல் உயிரினம் அமீபா கிடையாது, ஒரு செல் உயிரினம் மனுஷன்தான். ஒரு செல்லோடு தான் படுத்திருக்கேன், அதோடு தான் தூங்குறேன். பார்த்தீங்களா? நீங்கள் செல்ஃபோனில் பேசுனா பேலன்ஸ் குறைமே தவிர பிரச்சனை குறையாது. அதுதான் நாங்கள் சொல்ல வந்திருக்கோம்னு சொல்லி திருநெல்வேலி மாவட்டம் கோயில்பட்டியிலேருந்து வந்திருக்கக்கூடிய நிறையா பட்டிமன்றம், பாட்டு மன்றம், நிறையா கருத்தரங்க. இப்போ திரைப்படங்களையும் கூட எதற்கும் துணிந்தவன் படத்தில் சூர்யாவுக்கு அக்காவாக நடிச்சிருந்தாங்க. எல்லா துறையிலும் சாதனை புரிந்து வரக்கூடிய கோயில்பட்டியை சேர்ந்த அன்னபாரதி கரகோஷம் கொடுத்து, அதே போல் அவர் தம்பி வந்து எந்த ஊர்னா மாதானம், அது எங்கே இருக்குது அப்படின்னா மயிலாடுதுறை நாகப்பட்டினம் அந்த பக்கம் கடற்கரையிலேருந்து வந்திருக்கார். உண்மையிலே அவர்லாம் காலையில் எழுந்திரிச்சு வாயு ஒப்பளிக்க தேவையில்லை, ஆண்டுக்கிட்டு இருந்தால் போதும், அலையை வந்து சட்டான வாயில் அடிச்சுட்டு ஓடிடும். அப்படி ஒரு கடற்கரை பக்கத்திலேருந்தே வந்திருக்கிறார். தமிழ் பேராசிரியராக இருந்து கொண்டு தமிழ் பணியாற்றி வரக்கூடிய மாதானம் சத்தியமூர்த்தி அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம். இந்த தமிழ் புத்தாண்டு தினத்தில் அழகான தலைப்பு,
சமூக வலைதளங்கள் வரமா சாபமான்ற விவாதத்தை தொடங்குது. முதலாவதாக வரம்தான், அது மகிழ்ச்சி தான். நாகர்கோவில் மலர்விழி அவர்கள் ஆரம்பித்து வைக்கிறார்கள். வாங்க. அருமையான தலைப்பு இங்க நம்ம வசந்த் தொலைக்காட்சி கொடுத்திருக்காங்க. சமூக வலைதளங்கள் வரமா சாபமா. தமிழுக்கென்று ஒரு சிறப்பு இருக்கிறது. தமிழ் என்பது நாம் உணர்விலும் உறவிலும் கலந்த மொழி. அதனாலதான் சொன்னாங்க, விழி போல எண்ணி நம் மொழி காக்க வேண்டும், தவறான பேர்க்கு நல் வழி காட்ட வேண்டும். ஜனநாயகத்தில் நாம் எல்லோரும் மன்னர், தென்னாட்டு காந்தி அந்நாளில் சொன்னார். தென்னாட்டு காந்தி அந்நாளில் சொன்னால் நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. இவ்வளவு அருமையா சொன்னாங்க. அந்த தமிழ் புத்தாண்டிலே இந்த தலைப்பிலே பேசுவதில் பெருமை அடைகிறேன் நடுவர் அவர்களே. சமூக வலைதளங்கள் ஏன் வரம்னு நாங்க 2 பேரும் பேச வந்திருக்கோம்னா, கடவுள் எங்களுக்கு நல்ல வரங்களை தந்திருக்கிறார், அவங்க 2 பேருக்கும் சாபத்தை கொடுத்திருக்கார். நாங்க என்ன பண்ணுவோம்? எப்போதுமே கடவுள் தான் நமக்கு வரத்தை தருவார் இல்லையா நடுவர் அவர்களே? சமூக வலைதளங்கள் நமக்கு கடவுள் மாதிரி. மாதா பிதா குரு தெய்வம்னு அன்னைக்கு சொன்னாங்க, இன்னைக்கு மாதா பிதா குரு கூகுள் தெய்வம்னு சொல்றாங்க. அட சண்டால எவே அப்படி சொன்னா நம்பர் இருக்கா? ஆமா நடுவர் அவர்களே, அதையும் நான் அவனுக்கு கூகுள்ல தான் தர நம்பர். கடவுள்கிட்ட என்ன வரம் கேட்டாலும் நமக்கு தருவார் இல்லையா? அதுபோல கூகுள் ஆண்டவர்கிட்ட என்ன வரத்தை கேட்டாலும் அவர் தருவார். அதுதான் வரம்னு நாங்க பேச வந்திருக்கோம். சரிங்களா? அப்படிதான் நடுவர் அவர்களே. உண்மையிலேங்க இந்த கொரோனா காலத்துல அமெரிக்காவிலிருந்து ஒய்ஃபுக்கு வீடியோ காலில் தாலி கட்டினேன் பார்த்தீங்களா? அடுத்த வருஷம் பார்ப்போம் கூகுளில் குழந்தை பெற்றுள்ளான் அப்படின்னு. இன்னும் என்னென்ன வரப்போகுது நம்மளுக்கு தெரியல, பதட்டமா இருக்கு. உதாரணத்துக்கு நீங்க போய் கூகுள்ல உங்களுக்கு பிடிச்ச முருக கடவுள், தமிழ் கடவுள் முருகன் இல்லையா, முருக கடவுள்னு போடுங்க, முருகனை பற்றிய செய்திகளா வந்துட்டு இருக்கும். இப்போ உங்களுக்கு முருக கடவுள் பிடிக்கலையா, நயன்தாரா கடவுளை பிடிச்சிருக்கா, உடனே நயன்தாரான்னு போடுங்க, நயன்தாராக்க செய்திகளா வந்துட்டு இருக்கும். அப்ப எதை விரும்பினாலும் தருகின்ற ஒரு விஷயம் கூகுள், சமூக வலைதளங்கள் மட்டும்தான். அப்படிதான் நடுவர் அவர்களே. அது ரைட் தான். இந்த ஆப்பிள் எல்லாம் புக் பண்றேன் பாத்தீங்களா? ஒருத்தன் ஆப்பிள் பல் புக் பண்ணியிருந்தான். அவனுக்கு என்ன வந்துச்சுன்னு தெரியுமா? நிர்மா சோப்பு வந்துருந்துச்சு 2. அதுக்காக எல்லா நேரமும் அது சரியா இருந்துராது, அதுக்கு சொல்றேன். இப்போ ஆணும் பெண்ணும் இல்லாத உலகத்தை எப்படி கற்பனை செய்து பார்க்க முடியாதோ, அதுபோலத்தான் ஆன்லைனும் பென்டிரைவும் இல்லாத உலகத்தை நாம் கற்பனை செய்து பார்க்க முடியாது. நம்ம உலகத்துல நீங்க என்னதான் லாங் டிரைவ், நேற்று நான் மதுரையில இருந்து ஒசூர் வரைக்கும் போனோம். இவ்வளவு லாங் டிரைவ் போனாலும் பென் டிரைவ் தேவைப்படுது, பாட்டு கட்டிக்கிட்டே போ. பாத்தீங்களா? ஆஹா, பென் டிரைவுக்கு இத்தனை ரசி இருக்கீங்கன்னா நான் இது முதலே சொல்லி இருந்திருப்பேன். கண்ணி துணை இல்லாமல் கூட வாழ்ந்து விடலாம், கணினி துணை இல்லாமல் வாழவே முடியாது நடுவர் அவர்களே. நைட்டு 12 மணி ஆனா பேய்க்கு பயப்படுவோம், ஐயோ பேய் வந்துரும் அப்படின்னு சொல்லி தூங்கிடுவோம். இப்ப 12 மணி ஆன உடனே ஒரே மகிழ்ச்சி, அடுத்த டேட்டா அப்பதான் தொடங்குது, ஒரே மகிழ்ச்சியா இருக்கு இல்லையா நடுவர் அவர்களே? அன்னைக்கெல்லாம் குழந்தைகள் பிறந்து கொஞ்ச நாளையில தாத்தா தாத்தா தாத்தான்னு பேசும். இப்ப குழந்தைகள் கூட டேட்டா டேட்டா டேட்டான்னு தான் பேசுது நடுவர் அவர்களே. அன்னைக்கெல்லாம் நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா தண்ணி கொடுத்து வரவேற்போம் இல்லையா? ஆமா. தண்ணி ஏன் கொடுத்து வரவேற்போம்? தண்ணிக்கு கோபத்தையும் வெறுப்புணர்வையும் தடுக்கின்ற ஒரு சக்தி உண்டு, அதனாலதான் தண்ணீர்னு அதுக்கு பேரு. தண்ணி கொடுத்து வரவேற்போம். ஆனா இப்பெல்லாம் ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வந்தாருன்னா சார்ஜரும் வைஃபை கனெக்ஷனும் கொடுத்து வரவேற்கிறோம் இல்லையா நடுவர் அவர்களே? அன்னைக்கெல்லாம் சின்ன பொண்ணு நல்லா இருக்கா பெரிய பொண்ணு நல்லா இருக்கான்னு கேட்பாங்க வந்தோடனே. இப்ப சின்ன பின் சார்ஜர் இருக்கா பெரிய பின் சார்ஜர் இருக்கான்னு கேட்டு நம்மள தொந்தரவு பண்றாங்களே நடுவர் அவர்களே. சிலர் பாத்துங்க வயர்லெஸ் சார்ஜர் போட்டு போய்கிட்டே இருக்காங்க. செல் இல்லாம இன்னைக்கு யாராலையும் வாழ முடியாது. அதுக்கு வலைதளம்னு சரியான ஒரு பேர் வச்சிருக்கான் பாத்தீங்களா, அவனுக்கு செல வைக்கணுங்க. ஏன் தெரியுமா? முதல்ல வீட்டை உழ வைங்க பெண்கள். இல்ல நடுவர் அவர்களே, வலைதளம்னு ஏன் பேருன்னா அதுக்குள்ள சிக்கினா வெளியே வர முடியாது. அவ்வளவு சந்தோஷமான வரம் தருகின்ற விஷயங்கள் நிறைய சமூக வலைதளத்துக்குள்ள இருக்கு நடுவர் அவர்களே. அந்த பிள்ளை செல்போன் வண்டி உட்காந்துருக்கு ஒய்ஃபு, ஏமா சாப்பாடு வைமா, இருங்க நீங்க ஒன்று அப்படின்ட்டு தட்டை வச்சுட்டு போயிருக்கு. இப்போ உட்காந்துட்டே இருக்கேன், சாப்பாடு கொண்டு வரும் போல பார்த்துட்டு வந்துடுவாங்க, சாப்பாடு கொண்டு வருவாங்க. ஏங்க தட்டை கழுவி சாப்பிட்டு முடிச்சுட்டேன் போல நினச்சி அப்படின்னா அவன் பாருங்க நிலவர பாருங்க. ஏன் நான் சிரிச்சேன்னா உங்களை நம்பி பிரயோசனம் இல்லை. அதனால் என்ன நானேன்னு சொல்லிட்டு நான் என் கதி எப்படி ஆகி போச்சு பார்த்தீங்களா? நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன், இனிமேல் யாரும் சிரிக்கணும் எதிர்பார்க்க நம்மளே சிரிச்சு. அன்னைக்கெல்லாம் பிள்ளைங்களுக்கு தனியா டியூஷன் வைப்போம் இல்லையா?
ஸ்கூல்ல சரியா படிக்காட்டி டியூஷன் வைப்போம். இன்னைக்கெல்லாம் டியூஷன் வைக்க வேண்டிய அவசியமே இல்லைங்கிற நடுவர் அவர்களே. ஏன்னா யூடியூப்ல எது அடிச்சாலும் அதை கொண்டு கொடுத்துடுறது. நம்ம பிள்ளைங்கள்லாம் இப்ப யூடியூப் பார்த்தா படிச்சுட்டு இருக்காங்கன்னா ஆன்லைன் கிளாஸ்ல எப்படி படிச்சா நம்மளு? நான் ஒரு பையன் கேட்டேன், ஆன்லைன் கிளாஸ் என்றால் என்ன அப்படின்னு. அவன் சொல்லலாம், ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு வேற லைன்ல இருப்போம் அப்படிங்கிறான் நடுவர் அவர்களே. அன்னைக்கு ஒருத்தன் ஆன்லைன் கிளாஸ் நடந்துட்டு இருக்குங்க, மாஸ்க் போட்டுட்டு இருக்கான். டீச்சருக்கும் வந்துச்சு எருமை, எதுக்குடா வீட்டுக்குள்ள தானே இருக்க மாஸ்க் போட்டிருக்க? இல்ல டீச்சர், உங்களுக்கு தெரியாம நான் சிப்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கேன்னா அதான் மாஸ்க் போட்டுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிறான். இப்படி நிறைய பிள்ளைங்களுக்கு எது மகிழ்ச்சியோ அதை கொடுப்பது கூட இன்னைக்கு நம்முடைய சமூக வலைதளங்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், முன்னால பெண்கள் எல்லாம் நல்லா சமைப்பாங்க, கோலம் போடுவாங்க, நிறைய நல்ல டெய்லர்லாம் பெண்கள் வீட்டுக்குள்ள இருப்பாங்க. அவங்களுக்கு திறமைய முன்னாலெல்லாம் வெளிப்படுத்த முடியாது. ஆனா இன்னைக்கு நமக்கு என்ன திறமை இருக்கிறதோ அதை எல்லாம் போட்டோ பிடிச்சி யூடியூப்ல போட்டு ஃபேமஸ் ஆகுறாங்கன்னு சொன்னா, நம்ம டாடி ஆறுமுகம்னு சமையல்காரர் இருக்காரு பாருங்க, 4 கார் வச்சிருக்காருங்க. 4 கார் வைக்கிற அளவுக்கு அவருக்கு எவ்வளவு மக்கள் ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது சமூக வலைதளங்களால் மட்டும்தான் முடியும் நடுவர் அவர்களே. இன்னைக்கு திருடனை கூட கண்டுபிடிக்கிற அளவுக்கு சிசிடிவி கேமரா வந்துட்டுன்னு சொன்னா எங்கேயுமே இன்னைக்கு திருட முடியாது. அது மட்டும் இல்லைங்க, வீட்டுக்குள்ள எல்லாரும் குறிப்பிட்ட டைமுக்கு இன்னைக்கு தூங்குறமானா இல்ல. நல்ல விஷயங்களை சமூக வலைதளங்களில் நாம் நம் வாழ்க்கையை கூட தேடிக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நீங்க சமூக வலைதளங்களை எப்படி சாபம்னு சொல்லலாம்? அன்னைக்கெல்லாம் உப்பிட்டவரை உள்ளளவு நினைன்னு சொன்னா, இன்னைக்கு லைக் இட்டவரை லைஃப் ஃபுல்லா நினை, கமெண்ட்ஸ் இட்டவரை காலம் முழுக்க நினை அப்படின்னு சொல்றான் நடுவர் அவர்களே. கவியரசு கண்ணதாசன் அன்னைக்கு ஒரு பாட்டு எழுதினார், தேடினேன் வந்தது என்னது கூகுள் சர்ச், நாடினேன் தந்தது ஆன்லைன் ஷாப்பிங், வாசலில் நின்றது என்னது டோர் டெலிவரி, வாழவா என்றது மேட்ரிமோனி. அவர் சொன்னது அத்தனையும் இன்றைக்கு நமக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் சமூக வலைதளங்கள் அள்ள அள்ள குறையாத அமுத சுரபியாக இருக்கிறது. இதிலே நல்லதை மட்டும் தேட வேண்டும் என்று குறிப்பாக சொல்லி, கத்தி மருத்துவர் கையில இருந்தா அறுவை சிகிச்சைக்கு பயன்படும், கசாப்பு கடைக்காரர் கையில இருந்தா ஆட்டை வெட்டுறதுக்கு பயன்படும், அம்மாமார் கையில இருந்தா ஆப்பிள் வெட்ட பயன்படும். அந்த கத்தியை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது நம் கைகளில் தான் இருக்கிறது என்று கூறி, மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய கருத்துக்களை மட்டும் சமூக வலைதளங்களில் தேடி நன்றாக பயன்படுத்துவோம் என்று கூறி, சமூக வலைதளங்கள் வரமே 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 என்று கூறி அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். பெரிய பெரிய கிளப்ல எல்லாம் பேசுவோம், கோட் ஷூட் போட்டுட்டு எங்கள் கிளப்பில் பேசுகிறேன் சார், நாங்கள் 2 வருஷம் உள்ளே இருக்கோம், நகைச்சுவாக பேசணும் அப்படின்ட்டு அந்த கிளப்பில் ஒரு 400 பேர் ஒன்றா கூட்டினாங்க. அதில் அவர் கோட் ஷூட் போட்டு அப்படி அந்த மொபைலை வச்சுட்டு அதில் ஆரம்பிக்கிறார், அப்படி டை கட்டி அப்படி கம்பீரமாக உட்காந்துருக்கார். ஆரம்பித்தார், எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம் அப்படின்றார். தொப்புன்னு மொபைல் கீழே வந்துச்சு, டவுசரோடு உட்காந்துருக்கார். இதுக்கு ரொம்ப கைத்தட்ட வேண்டிய அவசியம் இல்லை சார். ஒரு மனுஷன் டவுசரோடு உட்காந்துருக்கிறதுக்கு இவ்வளோ கைத்தட்டல் தேவையில்லை, பரவாயில்ல, இருந்தாலும் அவருக்கு ஒரு சந்தோஷம். அப்போ யோசிச்சு பாருங்களேன், அதாவது கொரோனான்ற ஒரு நெகட்டிவாக ஒன்று பார்க்காம அதை பாசிட்டிவாக பாருங்களேன், அதுக்குள்ளே எவ்வளோ சம்பவம் நடந்துச்சு. இதே கொரோனா காலகட்டத்தில் எங்கள் ஊரில் ஒரு ஆள் பஸ்ஸில் டெட் பாடியை படுக்க வச்சு மூக்கில் பஞ்சை திணிச்சு இப்படி வந்தாங்க. நான் கண்டக்டர் கூப்பிட்டேன், சார் இத்தனை ஆம்புலன்ஸ் இருக்கு, கூட்டு போகலாம், எதுக்கு பஸ்ஸில் இவ்வளோ டெட் பாடி வச்சு மூக்கில் பஞ்சை வச்சு கொண்டு வரேன்ருக்கு. கண்டக்டர் பதில் சொல்ல, டிரைவரே பதில் சொல்லியிருக்காரு. அவர் பதில் சொல்ல, டெட் பாடியே பதில் சொல்லிச்சு. நான் தான் சார் மாஸ்க் வாங்க காசு இல்லாமல் பஞ்சை வச்சுட்டு வந்தேன். இறங்கடா மூளை கிறுக்குங்களா, இறங்கி போங்கடா அப்படி எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அதனால் சந்தோஷமாக எடுத்துங்க சார். இதில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, உண்மையிலே நல்ல விஷயம். குழந்தைக்கு படிப்புக்கான விஷயம் இருக்குது, நம்மளுக்கு கூகுளில் கிடைக்காத விஷயங்களே கிடையாது சொல்கிறாங்க இல்லையா? அதை தேடுற வரைக்கும் நீங்கள் நல்லது இல்லை. தவறாக போகும்போது இப்போ ஒரு காலத்தில் குழந்தை பள்ளிக்கூடத்துக்குள்ளே செல்ஃபோன் கொண்டு வரக்கூடாது, இப்போ செல்ஃபோனுக்குள்ளே பள்ளிக்கூடத்தை கொண்டு வந்தாச்சு. அப்படின்னும் போது எல்லா பெற்றோருக்குமே ஒரு பயம். அதனால் ஆரோக்கியம் இருக்குது, அதே நேரத்தில் ஆபத்தும் இருக்கிறது என்று சொல்லி முடிச்சிருக்காங்க. அதற்கெல்லாம் பதில் சொல்வதற்காக வாங்க அண்ணா பாருங்க. உலகெங்கும் இருக்கக்கூடிய வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் தரமான திருப்பூர் மக்களுக்கும் அன்னபாரதியின் அன்பார்ந்த தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எங்க இவ்வளவு நேரம் அக்கா மலர்விழி அக்கா பேசுற பேச்சு எப்படி இருக்கு தெரியுமா? சத்தியமா எங்க அன்னைக்கு சேர்த்து அக்கா பேசிட்டு போய் உட்காந்துருக்காங்க. எங்க உண்மையிலேயே யோசிச்சு பாருங்க நடுவர் அவர்களே, வீட்டுக்காரர் என்னது கூக்குள் கூக்குள் கூக்குள்ளையே இன்னைக்கு எல்லாத்தையும் பாத்துடலாமா நடுவர் அவர்களே?
என் வீட்டுக்காரர் என்னை எப்படி கூப்பிடுவாரு தெரியுமா? செல்லமா கூகுள் 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 தான் கூப்பிடுவார். அப்படியா? ஆமா, என் வீட்டுக்காரர் எனக்கு வச்ச பட்ட பேரு கூகுள். எதனால? எதுக்கு என் வீட்டுக்காரர் என்ன செல்லமா கூகுள் கூகுள் கூப்பிடுறாரு? அவருக்கு எப்படி தெரியும்? அவருக்கு நான் வாட்ஸ்அப்ல அனுப்புனாரு. அவர் என்ன போய் சொல்லிட்டு எங்க போனாலும் நான் கூகுள் மேப் மாதிரி கண்டுபிடிச்சிருவேன். அதனாலதான் என்ன கூகுள் கூகுள் கூகுள்னு செல்லமா கூப்பிடுவாருங்க. இப்படி கண்டுபிடிச்சு நன்மையா இருக்கும்போது எப்படி உங்களுக்கு சாபமா இருக்கும்? இல்லங்க, நான் உண்மையை சொல்றேன். இப்ப இத்தனை நான் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் கை தர கொடுங்க. இங்க திருமணமான ஆண்கள் எத்தனை பேர் இருக்குங்க? கை தூக்குங்க. இப்ப பாத்தியா, இத்தனை பேர் இருக்கிறீங்கல்ல, இத்தனை ஆண்கள்ல இருமா ஏன் திருமணம் ஆச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க கை தூக்குங்க. என்ன பூரா பேரும் தூக்குறீங்க? இத நான் எதிர்பார்க்கவே இல்லையா சார்? இது இந்த क्वेश्चन நடுவருக்கும் சாரும். டாக்டர் சார் தூக்குனாரு, பக்கத்துல மேடம் பார்த்தாங்க. சும்மா நகைச்சுவைக்காக. நகைச்சுவை என்ன நகைச்சுவை சார்? நான் ஒரே ஒரு क्वेश्चन கேக்குறேன். இப்ப வரமா சாபமான்னு கண்டுபிடிச்சிடலாம். அக்கா, திருமணமான ஆண்கள் கிட்ட ஒரே ஒரு क्वेश्चन கேக்குறேங்க. உங்களுடைய செல்போன்ல எந்த ஒரு லாக்குமே இல்லாம அப்படியே அந்த சமூக வலைத்தளம் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர் என்ன வச்சிருக்கீங்களோ எந்த ஒரு லாக்குமே இல்ல, அப்படியே என்னுடைய பொண்டாட்டிட்ட காம்பன் சொல்லக்கூடிய ஆண்கள் இருந்தா கை தூக்குங்க பார்க்கலாம். தெரிஞ்சு தூக்குறீங்களா? உங்க ஒய்ஃப் வரலையா சார்? பாருங்க சார், பூராமே டெலீட் பண்ணிடுவாங்க. நிறைய பேர் வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி பாருங்களா, பூராமே எம்டியா தாங்க இருக்கும். பூரா களவாணி பையங்க. இந்த செல்போன் வந்ததுக்கு அப்புறம் களவாணித்தனம், திருட்டு, முளமாரித்தனம், கேப் மாரித்தனம் எல்லாமே அதிகமா வந்துருக்கு. நடுவர் டெலீட் பண்ணிக்கிட்டு இருக்கே உங்க டீம் தான்மா. அங்க பாருமா எடுத்து, ஐயோ நல்ல வழிக்கு நான் பிடிச்சேன். ஐயோ சர்மிளா இன்னாரே எதுக்கு வர ஓ அப்படின்னு டெலிட் பண்ணிக்கிட்டாப்ல. அங்க சர்மிளான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு அனுப்பிவிட்டாப்ல பத்த வாட்ஸ்அப்ல. அக்காவும் நானும், மலர்விழிக்காவும் நானும் சேர்ந்து தான் பஸ்ல வந்தோம். நாங்க ரெண்டு ஒரே ஊர் தானே. பஸ்ல நாங்க ரெண்டு சேர்ந்து தான் வந்தோம். பக்கத்து சீட்டு. அக்காவுக்கு திடீர்னு போன் வந்துச்சு. அப்படி வந்துகிட்டே இருக்கு. போன் வருது. அம்மா ஆடியன்ஸ் எல்லாம் போகுது. ஒரு வருதுன்னா எவ்வளவு வருது? என்ன தபால்ல வருது? இருங்க சார், போன் வருது. போன் ரிங்டோன் என்ன வச்சிருந்தாங்க தெரியுமா அக்கா? யார் அழைப்பது யார் குரல் இது? நான் பக்கத்துல போய் சொன்ன, எரும மாடு மாதிரி உட்கார்ந்துருக்கீங்களாக்கா, போனை எடுத்தாதான்க்கா யார் அழைக்கிறாங்கன்னு தெரியும். என்னக்கா ரிங்டோன் வச்சிருக்கீங்க? நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டுட்டு வந்தேன் சார். இந்த ஜோக்கு நீங்க பக்கத்துல உட்காராமலே வந்திருக்கலாம். யார் அழைக்கிறது யார்? என்ன ஆவியா அழைச்சிச்சு சார்? நச்சுன்னு சொல்றேன். உண்மையிலே சார், பஸ்ல நீங்க போயில பாருங்க, நல்லா தூங்கிட்டு போவாங்க. உங்ககிட்ட ஒரு ஜோக் சொல்ல முடியாது. பஸ்னா பஸ் ஜோக். 35 பேர் உட்காந்து தூங்கிட்டு வரேன் மேடம். ஆமா, 35 பேர் தூங்கிட்டு வரேன். ஒருத்தனுக்கு தான் போன் வரும். 35 பேரும் தடவிட்டு இருப்பாங்க. யாருக்கு போன் வருதோ அவன் தூங்கிட்டு இருப்பான். இவங்க போற யார் உங்ககிட்ட கடைசியில பார்த்து அவன் தூங்கிட்டு இருப்பான். சார், அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? அந்த காலத்துல வாஸ்து சாஸ்திரப்படி வீடு கட்டினாங்க. இன்னைக்கு டவர் இருக்கிற இடமா பார்த்து வீடு கட்டிட்டு இருக்கோம். கரெக்டா? எங்க அந்த காலத்துல ஆம புகுந்த வீடு நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க, நல்லா இருக்காதும்பாங்க. ஆம புகுந்த வீடு நல்லா இருக்காதுன்னா என்னைக்கு ஆண்ட்ராய்டு புகுந்து மனசு சத்தியமா என்னைக்குமே நல்லா இருக்காதுங்க. அதுதான் உண்மை. எங்க அன்னைக்கெல்லாம் பசங்க எப்படி விளையாடுவாங்க? வியர்க்க விறுவிறுக்க அப்படி மரத்து மேல ஏறி, கம்மி மேல ஏறி. நடுவர்லாம் பாருங்க, அவரோட யூடியூப் சேனல் எடுத்து பாருங்க, பூரா சின்ன பிள்ளைல மரத்துல தான் தொங்கிட்டு இருப்பார். அந்த ஆமா, உங்க பட்டிமன்றத்துக்கு முன்னாடி அடுத்து தூக்குல தான் தொங்க போறேன். பாத்தீங்களா? நான் மரத்துல ஏறுறேன், தென்னை மரம் தான் ஏறுவேன். நெல்லிக்காய் பறிச்சேன். பாத்தீங்களா? என்ன நான் என்னை விட நீங்க நிறைய பாப்பீங்களா யூடியூப்? உண்மையில நீங்க சொன்ன உண்மை மேடம். சொல்லுங்க சார். சார், பிரான்ஸ் போயிருந்தேன். அப்பா, அந்த ஈபிள் டவர் வந்து ஜாலி அப்படி நடுவுல ஒரு ட்ரோன் மாதிரி வச்சு அப்படி மேல போயிட்டே இருப்பாங்க. அங்க ஒருத்தன் சொல்றா, சார் அவ்வளவு ஒரு டவர் மாப்பிள்ள, டவர் கிடைக்கல, கொஞ்சம் மேல வந்து பேசுங்க அப்படின்னா. ஏடா இதுல வந்துமா டவர் கிடைக்கல சார்? ஒரு காலத்துல வியர்க்க விறுவிறுக்க விளையாண்டோம். நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் ஆரோக்கியமா இருந்தாங்க. இன்னைக்கு செல்போன்ல பேட்டரி இருக்க தண்டி விளையாடுறோம். முடிஞ்சு போச்சா? ஒருத்தர் இப்படிதான் வேகமா சாமியார்ட்ட ஓடினார். சுவாமி, நானும் என் வீட்டுக்காரமோ நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா என் பொண்டாட்டி பின்னாடி ஒரு ஒளிவட்டம் தெரியுது. ஒருவேளை அவளுக்கு ஏதாவது ஞானோதயம் கிடைச்சிருக்குமோ சுவாமி? பதிலுக்கு இவன் சாமி சொன்னாப்ல, அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது. உனக்கு தெரியாம நீ தூங்கிட்டு இருக்கும் போது உன் போனை எடுத்து உன் பொண்டாட்டி செக் பண்ணிட்டு இருக்கா, போய் பாரு, பொழப்ப காப்பாத்து அப்படின்னு சொன்னாரா சாமியார். இதுதான் உண்மை நடுவர்களே. இந்த போன் வந்ததுக்கு அப்புறம் உண்மையில ஒரு படத்துல நீங்க பாத்திருப்பீங்க, ஆடி போய் ஆவணி வரட்டும் என் மகன் டாப்பா வருவான். அதெல்லாம் அந்த காலம். செல்போனை புடிங்க, அடுப்புல போடுங்க, உங்க பையன் டாப்பா வருவான். அதுதான் இந்த காலங்க. ஆமா, அடுப்பு எரியாதப்ப போடுங்க. ஏங்க அந்த காலத்துல எல்லாம் படிக்காதவங்கள என்ன சொல்லுவாங்க? இவெல்லாம் கை நாட்டுக்காரன்பா, பொழைக்க தெரியாதவன்பா. ஆனா அதே கை நாட்டை தான் இன்னைக்கு செல்போனை வச்சுட்டு இருக்கோம். கேட்டா ஃபிங்கர் பிரிண்டா.
காலம் எப்படி மாறிடுச்சு பாத்தீங்களா? எங்க முண்டாசு கவிஞன் பாரதி குழந்தைகளுக்கு என்ன சொல்லி கொடுத்தான்? ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா, சின்னஞ்சிறு குருவி போல நீ பறந்து திரிந்தி பாப்பா. எவ்வளவு அழகா இருந்துச்சு. இன்னைக்கு அதே பாட்டை மாத்திட்டாங்க சார். நீ ஆன்லைனில் விளையாடு பாப்பா, ஆஃப்லைனில் இருக்காதே பாப்பா, போனில் விளையாடு பாப்பா, டேபையும் விடாதே பாப்பா, காலை எழுந்தவுடன் ஃபேஸ்புக்கு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல ஸ்டேட்டஸ், மாலை முழுவதும் பல போட்டோஸ் என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா, லைக் பண்ணி உசுப்பேத்து பாப்பா, நல்ல கமெண்ட்ஸ் பண்ணி கடுப்பேத்து பாப்பா. எப்படிப்பா மாத்தி வச்சிருக்காங்க. எங்க பாரதி கோவப்படுவாரா மாட்டாரா சார்? பாரதிக்கு கோவம் வருமா வராதா? வருமா வராதா? இந்த மாதிரி பாட்டு கேட்டா கண்டிப்பா வரும். அப்ப எப்படிங்க சமூக வலைத்தளங்கள் வரும்னு நாங்க பேச முடியும்? சாபம் தானே. எத்தனை சின்னஞ்சிறிய குழந்தைகளுடைய அன்பை நம்ம இழந்துட்டு இருக்கோம் தெரியுமா சார்? குழந்தை பேசுறத ரசியுங்க. இடே ஆகாரம் முதலன்னு வாத்தியார் சொல்றார், இவன் ஆகாரம் முதல்லங்கிறான். டேய் பட்டை சோம்பு கசகசா எழுதுடா, இவன் பட்டை சோம்பு கசமுசான்னு எழுதி வச்சிருக்காங்க. தமிழ் இன்னைக்கு எப்படி தருகிடத்தான் ஆடுது பாருங்க. அந்த குழந்தை வந்து இவங்க வந்து அக்கா சொல்றாங்க, நாங்க எல்லாத்தையும் நற்றினையா குறுந்தொகையா செல்போன்லயே நாங்க பார்த்து கத்துக்கிடுவோம். அப்படி கிடையாதுங்க. அன்று மரத்தடியும் கரும்பலகையும் கற்றுக் கொடுக்காத பாடத்தை உங்களுடைய கணினியும் கட்டிடங்களும் ஒருபோதும் கற்றுக் கொடுப்பதில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை நடுவர்களே. செல்போன் வந்தான பழமொழி எவ்வளவு மாறிடுச்சு. அவங்க சொன்னாங்க பாருங்க, வீட்டுல முக்கால வச்சு சண்டைக்கு காரணமே அடிப்படை காரணமே மொபைல் எடுத்து தான். ஆமா சார். எப்படி அதவே நோண்டிக்கிட்டுறா பையனை சொல்றோம். 12:15 அவருக்கு ஒரு கால். அந்த அம்மா அப்பாவுக்கு வீட்டுக்காரம் என்ன நேரத்தில் ஏதோ கம்பெனி காலாக இருக்கும். கம்பெனியா இல்லை உன் கம்பெனியா பாருங்க. யாரோ ஒருத்தி பியூட்டிஃபுல்னு அழைக்கிறா, லூசு பையில அது பாரு பேட்ரி புல்னு வருதுடி. ஏண்டி உசுர ஏதாவது ஒரு சண்டை சின்ன சின்ன சச்சரவுகள் எதனால வருது? அதனால தான் எங்களுக்கு டென்ஷன். 24 நேரமும் நீங்க செல்ல நோண்டிட்டு இருந்தீங்கன்னா கணவன் மனைவி உறவு அங்க புசுக்குன்னு போச்சு நடுவர்களே. ஒரு அம்மா வேகமா ஓடி இருக்கு வக்கீல் கிட்ட, ஐயா எப்படியாவது என் புருஷன்ட்ட எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துரு, தயவு செய்து எப்படியாவது என் புருஷன்ட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க. வக்கீல் கேட்கிறாரு, ஏன் டைவர்ஸ் வேணும்? உன் புருஷன் உன்னை தூக்கி போட்டு மிதிக்கிறாரா? இல்லங்கய்யா. அடிக்கிறாரா? இல்லங்கய்யா. குடிக்கிறாரா? இல்லங்கய்யா. அப்புறம் என்னம்மா பிரச்சனை? ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இதுல எதுலையுமே இருக்கக்கூடாது நீ, இல்லாட்டி உங்க அம்மா விட்டு கிளம்புகிறாரு. இதெல்லாம் இல்லாம நான் எப்படிங்க நான் வாழுவேன் அப்படிங்குதுங்க அந்த அம்மா. யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஏங்க சார், வாட்ஸ்அப் போனா ஷேர் பண்ண சொல்றாங்க சார், யூடியூப் போனா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றாங்க, ட்விட்டர் போனா ஆர்டி பண்ண சொல்றாங்க, ஃபேஸ்புக் போனா லைக் பண்ண சொல்றாங்க. நாங்க எங்க தான் சார் போறது? நீங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு பேசாம போங்க. என்ன எது பேசிக் ப்ராப்ளமோ அதை பண்ணுங்க மேடம். அதுல முன்னாலாம் பார்த்தா நம்ம ஊர் மரபுப்படி என்ன செய்வோம், வாங்க மாப்பிள்ள எப்படி இருக்கீங்க, ஊர்ல மழையெல்லாம் எப்படி இருக்கு, பரவாயில்லையா, விவசாயம் பரவாயில்லையா, எப்படி இருக்கு, அப்படி பேசுவோம். இன்னைக்கு அப்படி சொல்றான், பையன் என்ன பண்றேன், என்ன மார்க் வாங்கியிருக்கான், கொஞ்சம் பெரியவனா தான் எங்க பொண்ணு பார்த்துருக்கீங்க. இப்போ அப்படி யாருமே கேட்கல. யாரை பார்த்தால் அது கிராமத்தில் இருக்கட்டும் நகரத்தில் இருக்கட்டும் வந்தோடனே அப்புறம் லைக் பண்ணிட்டீங்களா, ஷேர் பண்ணிட்டீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா. ஏன்னா எல்லாரும் யூடியூப் வச்சிருக்கான் சார். உண்மையில இந்த அம்மா ஒரு அன்போட அண்ணன் பண்ணி ஒரு யூடியூப் வச்சுட்டு எங்களை உசுர வாங்குது. தேங்க்யூ சோ மச் சார். சார் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? எத்தனை பேர் இருக்காங்க பார்த்தா சப்ஸ்கிரைப் 26 பேர். யாரான்னு உள்ள போய் பார்த்தா அவங்க மாமே மச்சான் அவங்க வீட்டுக்காரு, வேற யாரும் உள்ள வர முடியாது. சார் உண்மையில வாழ்க்கையை ரசிக்க கத்துக்கணும். ஆனா ரசிக்க முடியலன்னு தான் எங்களுடைய வேதனை. நீங்க சொன்னீங்கல்ல, நீங்க எல்லாம் கிராமத்துக்காரங்க, அந்த காலம் எது உண்மையில சேவல் கூவி நீங்க எந்திரிச்சிங்களா? அலாரம் கிடையாது, செல்போன் அலாரம் கிடையாது. ஆனா உண்மையிலேயே சேவல் கூவுனாலும் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து ஏன் கோழி கூவுதுன்னு சொன்னாங்க தெரியுமாங்க? சேவல் வந்து நைட்டு 11 மணிக்குவும் 12 மணிக்குவும் 2 மணிக்குவும் கூவ வேண்டிய 4 மணிக்கு குப்பரக்க விழுந்து கிடக்கும். அந்த நேரத்துல பக்கத்துல இருக்கிற கோழி தான் எழுப்பி விடும் சேவலை. ஏ எந்திரி, ஏ எந்திரி, ஏ எந்திரின்னு எழுப்பி விடும். உலக அதிசயம், உலக அதிசயம். ஏன் சார்? எங்க ஊர்ல மனுஷங்களே பேச மாட்டேங்கிறான். போன் வந்த முன்னாடி அங்க ஊர்ல கோழி பேசிருக்கு. ஏய் எந்திரி, இந்தா என்னாச்சுட்டா எந்திரி, என்ன ரொம்ப இதங்க நடக்குமா சார்? மனுஷன் பேசுறானா சார்? இன்னைக்கு முன்னாலாம் இங்க இருந்து மதுரையில இருந்து நாங்க சென்னை ட்ரெயின்ல போனோம்னா அப்படி ஒரே கம்பார்ட்மெண்ட்ல என்ன சார் எப்படி நீங்க அப்படியா நீங்க கடைசியில் நம்மளுக்கு உறவு முறையா வர்றீங்களே, ஏதாவது பேசிட்டு போவான், வாங்க டீ சாப்பிடுவோம் விழுப்புரத்துல இருங்க. அந்த நேரமே போற தெரியாது சார். 6 மணி நேர பயணமும் ஒரு 1/2 மணி நேர பயணம் மாதிரி இருக்கும். ஆனா இன்னைக்கு அப்படி உட்காந்தானே எதிர்த்தாப்புல உட்காந்துருங்க அப்படிதான். கடைசி மாப்பிள்ள என்ன நீங்களா எப்ப ஏறினீங்க? நான் மதுரையில நின்ட்டேன் மனம் கட்டவனே, ஏன்னா போன நோண்டிக்கிட்டு என்ன அப்புறம் நீ பாப்ப. பேசுவதற்காக கண்டுபிடிக்கப்பட்டது கைபேசி. ஆமா. ஆனா மனிதர்களவே ஊமையாக்கி விட்டது. யார்ட்டுமே யாருமே பேச. கரெக்ட்.
சரிங்களா? அதைத்தான் சொல்லுவோம். அன்னைக்கெல்லாம் லேண்ட்லைன் இருக்குங்க. நம்ம வீட்டுக்கு வெளியில இருந்து எல்லாரும் போன் அடிக்குது அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள போவோம். இன்னைக்கு அவன் செல்போன் வச்சிருக்கான். எல்லோரும் தனித்தனியாக ஒரே வீட்டுக்குள்ள பிரிந்து கிடக்குறோமே, நீங்க இல்லையேன்னு மறுக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. செல்போனை கண்டுபிடித்தது யாரு தெரியுமா? மார்ட்டின் கூப்பர். ஆனா அவரே இன்னைக்கு என்ன அறிக்கையிட்டு இருக்காருன்னா, செல்போனை கண்டுபிடிச்ச நானே வெறும் ஒரு நாளைக்கு 5 மணி நேரத்துக்கு மேல பயன்படுத்த மாட்டேன். நீங்க இவ்வளவு நேரம் மணிக்கணக்கா பயன்படுத்துறீங்களா? அக்கா வர சொன்னாங்களா, 12 மணி ஆச்சுன்னா அடுத்த டேட்டா ஆரம்பிச்சிருமா? ஏன்? உங்களுடைய தூக்கத்தை, உங்களுடைய ஆரோக்கியத்தை தொலைக்குதுங்க. இது வரமா சாபமாங்க? யோசிச்சு பாருங்க. எல்லா விஷயத்தையும் தாண்டி எங்க பக்கத்து வீட்டுல ஒரு அக்கா நடந்த சம்பவம் சொல்லி முடிக்கிறேன். எங்க பக்கத்து வீட்டுல அக்கா சொல்லுச்சு, என் வீட்டுக்கார் இப்பதான் என் புள்ள கூட நல்லா விளையாடுறாரு. ஏன்க்கா இவ்வளவு நாளா உங்க வீட்டுக்கார் எங்க போனாரு? வெளிநாட்டுல எதுவும் வேலை பார்த்தாரான்னு கேட்டேன். இல்ல, அவருடைய போன் 2 நாளா ரிப்பேர், அதனாலதான் இப்பதான் பிள்ளைங்களோடய விளையாடுறாரு. அப்படின்னா குழந்தைகளுக்கு யார பிடிக்கும் தெரியுமாங்க? நம்மளாம் நினைச்சிட்டு இருக்கோம் பெரிய காரு, பெரிய கீ கொடுக்குற பொம்மை வாங்கி கொடுத்தாதான் குழந்தைகளுக்கு பிடிக்கும்னு நினைச்சிட்டு இருக்கோம். கிடையாதுங்க. எல்லா அப்பாக்களும் தெரிஞ்சுக்கோங்க. விளையாட்டுக்கு பொம்மை வாங்கி தரும் அப்பாவை விட தன்னோடு விளையாடும் அப்பாக்களைத்தான் குழந்தைகளுக்கு மிக பிடிக்கும் அப்படின்னு சொன்னா, யதார்த்தத்தை, இயற்கையை நேசிப்போம். என்றைக்குமே சமூக வலைத்தளங்கள் அது வரமல்ல, சாபமே என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் திருப்பூர் மக்களுக்கும் அன்னபாரதியின் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஆமா, கனிமொழி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாங்க. சமூக வலைதளங்கள் வரமா அல்லது சாபமான்ற கேள்விக்கு ஈஸியா பதில் சொல்லிடலாம் சார். கண்டிப்பா அது வரம் மட்டும்தான். நடுவர் அவர்களே, கொரோனா டைம்ல தான் சார் தெரிஞ்சு சமூக வலைதளங்கள் எவ்வளவு முக்கியமான விஷயம்னு. கட்டின தாலியை கூட கொண்டு போய் அடமான வச்சு பிள்ளைங்களுடைய ஆன்லைன் கிளாஸுக்காக, அறிவை வளர்ப்பதற்காக இந்த சமூக வலைதளங்கள் பயன்படுத்தா இல்லையாங்க? நடுவர் அவர்களே, 5 வட்டி 10 வட்டிக்கு கூட கடை வாங்கி பிள்ளைங்களுக்கு டேப் வாங்கி கொடுத்தோம், மொபைல் போன் வாங்கி கொடுத்தோங்க. ஆன்லைன் கிளாஸ்ல எல்லா குழந்தைங்களும் படிச்சுக்கிருந்தாங்க, என் பிள்ளையும் படிச்சுக்கிருந்தேன். நல்லா படிக்குதே என் பிள்ளை, நான் எட்டி பார்க்குறேன், விளையாட ஆரம்பிச்சிட்டா சார் போனை எடுத்து. ஏன்டா செல்ல விளையாண்டுக்கு இருக்க, படிக்கலையாடா அப்படிங்கிறேன். அம்மா இது பிடி பீரியடுமாங்கிறாங்க. இப்படி அறிவாளி பெற்ற அறிவாளிகளா இருந்தா கூட ரசிக்க முடியா இல்லையா நடுவர் அவர்கள்? ஒரு நிமிஷம், தடங்களுக்கு வருந்துகிறோம். அது என்ன இடையில அறிவாளி பெற்ற அறிவாளி, யார சொன்னீங்க? இட்ஸ் மீயா. நடுவர் அவர்களே, ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா குருகுல கல்வின்னு ஒண்ணு இருந்துச்சுங்க. ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம எப்படி தெரியுமா படிக்கணும்? மணலை பரப்பி வச்சிருப்பாங்க, அந்த மணல்ல தான் நம்மளுடைய சுட்டு விரலை வச்சு எழுதி பழகுனாங்க. அந்த காலத்துல எந்த வசதி வாய்ப்புமே இல்லாத நேரத்துல விரல்ல எழுதி பழகுன உலகம் தான் இன்னைக்கு விர்ச்சுவல் லேர்னிங் ஆன்லைன் கிளாஸ்ன்ற பேர்ல டச்சிங் போன் யூஸ் பண்றதுக்கான ஆதி முதற் காரணம் ஏத்துத்தானே ஆகணும். திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன அப்படின்னாங்க. இது வாய் வார்த்தையா சொல்றாங்களா இல்ல என்னமோ சொல்றாங்களா தெரியாது. ஆனா சமூக வலைதளங்கள் பெருகி இருக்கிற இந்த நாட்கள்ல நிச்சயமாகவே திருமணங்கள் சொர்க்கத்துக்கும் பூமிக்கும் நடுவுல நிச்சயிக்கப்பட்டு ஏரோப்ளேன்ல தாலி கட்டி நீர்மூழ்கி கப்பல்ல ஹனிமூன் கொண்டாடிட்டு இருக்கா சார். இங்க இருந்துகிட்டு இது ஷாபா எப்படி சார் ஏத்துக்க முடியும்? ஒரு பிள்ளை போய் அவங்க அப்பாட்ட சொன்னாலாம், அப்பா நான் ஒருத்தனை காதலிக்கிறேன்ப்பான்னாராம். எப்பேற்பட்ட அப்பாவுக்கும் கோபம் வரணும். அவன் எந்த ஜாதி எந்த மதம் கேட்கணும். ஆனா அந்த அப்பா என்னமா கேட்டாரு, எப்படா செல்ல அந்த பையனை தெரியும் உனக்கு அப்படின்னு. அதுக்கு அந்த பிள்ளை சொன்னிச்சான், அப்பா நான் ஃபேஸ்புக்ல அவனை பார்த்தேன், வாட்ஸ்அப்ல மிஸ்டு கால்ல சந்திச்சோம்ப்பா, ஸ்கைப்ல நேரடியா நாங்க பாத்துக்கிட்டோம், இன்ஸ்டால இன்ட்ரெஸ்டா பழக ஆரம்பிச்சிட்டோம் அப்படிச்சான். அதுக்கு அவங்க அப்பா சொன்னாராம், அப்படியா அப்ப ஒண்ணு பண்ணு, வாட்ஸ்அப் கான்ஃபரன்ஸ் கால் போட்டு உங்க கல்யாணத்தை வச்சு எல்லாத்தையும் பார்க்க சொல்லு, பிளிப்கார்ட் அமேசான்ல பொருள்கள் எல்லாம் சீர்வரிசையில ஆர்டர் பண்ணிக்கலாம், புடிச்சா அவன் கூட வாழு, இல்லைன்னா OLXல போட்டு வித்தரலான்னாராங்க. அப்படி மூச்சுக்கு 300 தடவை சமூக வலைதளங்கள்ல வாழ்ற நம்ம வெளியில வர முடியுமா சார்? முதல்ல அதாவது பேசுங்க, சும்மா இருக்க ரொம்ப பேசலாம், வீட்டில் இருக்கும்போது பேசலாம், டூவீலரில் போகும்போது வச்சு இப்படி போகும்போது ஒரு ஃபோன் வந்துச்சுன்னா அப்படி நின்று கூட பேசலாம். இங்கே வச்சுக்கிறேன், இந்த வந்துட்டேன் அப்படின்னா டப்புன்னு போது மேலே போயிட்டேன். எம்ஏவும் கூப்பிட்டுருக்காரு மேடம், அவுட் கோயிங் ஃப்ரீ. இப்படி எங்கேயா பார்த்துருக்கீங்களா? போய்கிட்டு இருக்கும்போது ஒருத்தன் டூவீலரில் போகும்போது ஒரு கால் வந்துச்சு, கால் கட் ஆயிடுச்சு. ஏன் சார்? ஃபோன் காலில் வலது கால். அப்புறம் கால் கத்தி என்ன செய்ய போகுது? அதான் சார் மிஸ்டு கால். அதான் மிஸ்டு கால். ஆனால் அவன் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது. மறுபடியும் இயங்கணும் செயல்படணுன்றக்காக ஒரு செயற்கை கால் வாங்கி பொறுத்தினான். அது பேர் தான் ரிசீவ்டு கால். சும்மா இங்க 1:30 மணிக்கு பேசுறாங்க, 1:30 மணிக்கு பேசுறான். அந்த பிள்ளைக்கு வீட்டுக்கு அடிச்சான், அந்த பிள்ளை எடுக்கல, அவங்க அப்பா எடுத்திருக்காரு. இவன் எங்கிட்ட இருந்து, ஹலோ கேமாவா, நான் அவங்க அப்பா. ஓ மாமாவா? இவ்வளோதான். இதெல்லாம் எதனால் வருது? இதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இருந்துச்சா சார்?
எப்படி நேரம் எப்படி போச்சு எல்லாருக்கும்? ஒன்று புதுசு புதுசாக சொல்கிறேன் மேடம். இந்த டாக்டர் சார்லாம் இருக்காங்க, புதுசு புதுசாக சொல்கிறாங்க. நீங்கள் சட்டை பாக்கெட்டில் போனை வைக்காதீங்க, திடீர்னு வைப்ரேட் ஆகும்போது உங்கள் இதயத்தை பாதிக்கும். ஆத்தாடி எடுத்து பேண்ட் பாக்கெட்டில் வச்சுட்டேன். அப்போ ஒரு செய்தி, பேண்ட் பாக்கெட்டிலும் வைக்காதீர்கள், வைப்ரேட் ஆகும்போது டோட்டலாக உங்கள் கிட்னிவே பிச்சுக்கிட்டு போயிடும். இதனடா வம்பா இருக்குது அப்படின்னு ஒரு பவுச் மாதிரி செஞ்சு தனியாக பார்த்தீங்களா, தனியாக ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க முன்னாடி, இப்படி எடுத்து போட்டு போனாங்க. அதுக்கு ஒரு சிரமம் வந்துச்சு. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்கள், கயிறை கட்டி போனை இழுத்துட்டு வர போகிறேன். தள்ளிங்க ஃபோன் வருது, என்ன விளையாட ஃபோன் வருது ஃபோன் அப்படின்னு மணல் இழுத்துட்டு வர போகிறேன். எல்லாத்துக்கும் ஒன்று சார், என்ன நிலைமை பாருங்க. மத்தியா அவன் பாட்டு போய்கிட்டு இருக்கான், அவனை பற்றி எதை பற்றி அவன் கவலை இல்லை. நடுவர் அவர்களே, ஒரு காலத்துல நம்ம வேளாங்கண்ணிக்கு போகணும், இல்ல திருச்செந்தூர் போகணும்னா என்ன சார் நம்ம எல்லாம் பண்ணுவோம்? அதுக்குன்னு உட்காந்து 6 மாசமா பிளான் பண்ணுவோம். எப்படி பிளான் பண்ணுவோம்? சொந்தக்காரங்களுக்கு சொல்லலாமா, யாரெல்லாம் கூட்டு போகலாம், எந்த வண்டியில் போகலாம், மாட்டு வண்டியில் போகலாமா, இல்லை குதிரை வண்டியில் போகலாமா, இல்லை எப்படி போகலாம்லாம் பிளான் பண்ணுவோம். ஆனால் 6 மாசத்துக்கு முன்னாடியில் இப்போ பிளான் பண்ணுற எந்த அவசியமே கிடையாது சார். எடுத்த நேரத்தில் அந்த முருகனை பார்க்கணுமா, வேளாங்கண்ணி மாதாவை பார்க்கணுமா, உடனடியாக முடிவு பண்ணிட்டு IRCTCயில் புக் பண்ண வேண்டியது சார். போற வழியில கேன்டீன்ல ஆர்டர் பண்ண வேண்டியது, ஸ்விக்கி சொமோட்டான்னு எல்லாத்துலயும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு நிம்மதியா 6 மணி நேரத்துக்குள்ள நடுவர் அவர்களே போய் அந்த முருகனையும் அந்த மாதாவை கூட தரிசிக்க முடியும்னா சமூக வலைதளம் எப்பேற்பட்ட காரியத்தை பண்ணிட்டு இருக்குதுங்க சார். இப்படி சொல்லி நான் முடிக்கலாம் ஆசைப்படுறேன் சார். ரொம்ப சந்தோஷம். நீங்க இப்ப சொல்ல போற பாயிண்டோட 2வது சொன்னீங்க பாருங்க, முடிக்க போறீங்க. பிரமாதமான பாயிண்ட். இது கைதட்டுறீங்க பாத்தீங்களா? கம்பராமாயணத்தை பத்தி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் சார். ஆமா. பாத்தீங்க அப்படின்னா ராவணன் சீதையை ஆட்டைய போட்டு போயிட்டான். உண்மையா இல்லையாங்க? கம்பராமாயணத்தை எத்தனை பேர் படிச்சோம், எத்தனை பேர் கேள்விப்பட்டோம். கற்புக்கரசி எப்பேற்பட்ட உன்னதர் அப்படிலாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்க. கம்பராமாயணம் 14 வருஷம் போகன்ற அவசியம் இல்லைங்க. சமூக வலைதளம் மட்டும் அந்த காலத்தில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கடைசியை எப்படி கண்டுபிடிச்சாங்க சீதை அம்மாவை? அவங்க போட்டிருந்த அணிகலன்கள் வச்சுதான் கண்டுபிடிச்சாங்களாம். அது கால் கொலுசை வச்சுதான் கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. இப்ப இதே சமூக வலைதளம் அந்த காலத்துல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களே, அந்த கொலுசு மணியில இத்துக்கான சிப் மட்டும் ஒண்ணு பொருத்திருந்தாங்கன்னு வைங்களே, GPS மூலமா சீத்தை எங்க இருக்காங்கன்றது ஈஸியா கண்டுபிடிச்சு போயிருந்திருக்கலாங்கன்றத ஞாபகம் வச்சுக்க நடுவர் அவர்களே. நடுவர் அவர்களே, ஒரு விஷயத்த சொல்றேங்க. காலையில் எழுப்பு விட அம்மா தேவையில்லை, காலையில் எழுப்பு விட அம்மா தேவையில்லை. அலாரம் கிளாக் ஆப் இருக்கு. நடைப்பயிற்சிக்கு செல்லும் பொழுது நண்பர்கள் தேவையில்லை, ஸ்டெப் கவுண்டர் ஆப் இருக்கு. காசு பணம் கடன் வாங்க பக்கத்து வீட்டுக்காரன் தேவையில்லை, பேடிஎம் ஆப் இருக்கு. போகிற போக்கில் வழிகட்ட தெரிந்து கொள்ள ஆட்டோக்கார அண்ணாச்சிகள் தேவையில்லை, கூகுள் மேப் இருக்கின்ற எத்தனை மேப்புகளும் ஆப்புகளும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய வாழ்க்கையை சுலபமாக்கி கொண்டிருக்கிறது என்ற காரணத்தினால் எந்த ஒரு காலத்திலும் தெரிந்து கொள்ள வேண்டும். புதிய ஒரு யுக்தி வருகின்ற பொழுது பிரச்சனை வரும் சார். எவ்ரி ஆக்ஷன் ஹஸ் தி ஈக்குவலன்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் என்று சொல்லுவார்கள். நாம் பழக வேண்டியிருக்கிறது. இருபுறமும் கருக்குள்ள ஒரு கத்தி போன்று சமூக வலைதளங்கள் இருக்குது. எந்த பகுதியை எப்படி பிடிக்கின்ற நாசுக்கு மட்டும் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா எளிதாக பயன்படுத்த முடியும். வரமாகத்தான் இது இருக்கும் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இங்க வந்தவங்க யாரும் தலைப்பு ஒட்டி வெளியே போகாம பேசுறது பாத்தீங்களா, அது ரொம்ப கலை. நம்ம ஊரில் பட்டிமன்றம் பூரா நீ என்ன தலைப்பு கொடுத்தாலும் அதான் பேசுவாங்க. சொல்லிட்டு அந்த பாயிண்ட் மட்டும் இடையில சொல்லுவாங்க. ஆக கொண்டாட்டம் தானே நடுவர்கள் இல்லை அப்படின்னா சொன்னது எதை பற்றி சொல்லியிருப்பாங்க, ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாங்க. வானத்தை பார்த்து என்னைக்கு பௌர்ணமி என்னைக்கு அமாவாசைன்னு கண்டுபிடிச்சது நம்ம தாத்தா, நம்ம அப்பா. சூரிய நடுவில் இருக்கு, மணி 12 அப்படின்னா கரெக்டாக கொஞ்சம் விலை இருக்கு, 1.25 இருக்கும், வாட்சே கட்ட மாட்டாருங்க. சூரியன் ஒரு சின்ன சின்ன அசைவுல நிமிஷம் வரைக்கும் சொல்லுவார். 12:45 இருக்கும், கரெக்டாக 12:45 இருக்கும். எப்படி பாருங்க, அனுமானத்தை பாருங்க. இன்னைக்கு அப்படி முடியுதா? அப்போ இந்த ஒரே ஒரு கைபேசி ஒரு சின்ன கருவி வந்த பின்னாடி இது எத்தனை கருவியை முழுங்கிருக்கு பார்த்தீங்களா? எத்தனை முழுங்கிருக்கு? டார்ச் லைட்டை முழுங்கிருச்சு. ஏன்னா இதிலே டார்ச் அடிச்சுக்கிறோம், அது பெரிய டார்ச்சர் வேறு. அலாரம் இதிலே வந்துருச்சு, அப்போ அதுக்கு மரியாதை, வாட்சுக்கு மரியாதை. கேலண்டர் வந்துருச்சு, அதுக்கு மரியாதை. லம்பு ரேடியோ இதில் இருக்குது, டிவி எல்லா ரூம்லையும் டிவி வச்சுக்க எவனும் பார்க்குறது இதில் தான். சமையல் கிச்சன் வந்துச்சு, எல்லாம் இது வந்த பின்னாடி என்ன போச்சு? டிவி போச்சு, செல்போன் போச்சு, அலாரம் போச்சு, காலண்டர் போச்சு, மானம் போச்சு, மரியாதை போச்சு, எல்லாம் நாசமாக போச்சு. ரீசார்ஜ் பண்ணி பணம் போச்சு. உங்களுக்கு உங்கள் கவலை நிம்மதி, உங்களுக்கு என்ன பெரிய நிம்மதி? அதில் வேற போயுது. நீங்கள் உங்கள் பேச்சை காட்டி எங்களுக்கு தான் நிம்மதியெல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லி 3 பேரும் நிறைவு செஞ்சுருக்காங்க. நிறைவாக ஒரு தம்பி பாவம் மாதானத்துலேருந்து அப்படியே உட்காந்து முழிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவன் நம்ம மாவட்டத்து பக்கம் வந்ததில்லை. நாகப்பட்டினம், மயிலாடுதுறை,
வேளாங்கண்ணி பக்கம் அவங்க பேச்சு ஈஸியாக புரியும். அதனால் அந்த பதறத்திலே இருக்கு. அன்றைக்கி அவன் பேசி என்ன ஆக போகுதுன்னு சொல்லி உண்மையிலே உங்களை விட நான் தான் பதட்டமாக இருக்கேன். அவருக்கு இது பட்டிமன்றம், எனக்கு கடைசி பட்டிமன்றமாக போயிருமோ அப்படின்ற ஒரு பதட்டம் எனக்கு ஒரு கடந்த 7 நிமிஷமாக என்னை அச்சுறுத்திக்கிட்டே இருக்கு. இருந்தாலும் வாப்பா வந்துட்டார், பேசாம விட முடியுமா? ஒரு 2 பாயிண்ட் அது இல்லாட்டி பேரவா சொல்லிட்டு உட்காந்து மாதானம் சத்தியமூர்த்திக்கு பிறகு பெரிய கரகோஷம் கொடு. பேருக்கு எத்தனையோ மாவட்டங்கள் இருந்தாலும் ஒரு மனிதனை மரியாதையாக அழைக்கக்கூடிய வார்த்தை திரு. அந்த திரு என்ற மரியாதைக்குரிய வார்த்தையை தாங்கியிருக்கக்கூடிய திருப்பூர் மக்கள் அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நெஞ்சார்ந்த தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். பாவிப்பலே உன்னைய போய் நான் சந்தேகப்பட்டேன். உட்காந்து திரு முழிச்சான்ப்பா. உட்காந்து என்னங்க கடைசியாக போய் திரு முழிக்கிறான்னு கடைசியில் திருவ நினைச்சா வச்சிருக்காப்பா. திருப்பூரை எங்க சொருகலாம் அப்படின்னு. நடுவர் அவர்களே, இன்னைக்கு எனக்கு முன்பு அழகா 2 எதிரியை சார்ந்திருக்கக்கூடிய பேச்சாளர் பெருமக்கள் சமூக வலைதளங்கள் வரமே அப்படின்னு பேசுறாங்க. இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில் சமூக வலைதளங்கள் என்றைக்குமே சாபம் தான். அது சந்தேகமே வந்து உட்காருங்க. சந்தேகமே இல்ல. வந்து அக்கா மலர்விழி பேசும்போது சொன்னாங்க, நைட்டு 12 மணிக்கு மேலதான் எங்களுக்கு மகிழ்ச்சியே வருது, அப்பதான் டேட்டா கிடைக்குது அப்படின்னு சொன்னாங்க. 12 மணிக்கு மேல டேட்டா கிடைக்கலாம், ஆனா டேட்டா பத்து குறைஞ்சிட்டு இருக்கு. மனிதன் தூங்காம இருக்கான்ல, அப்படி அது சொல்லி என்ன விவரம் சொல்லிருங்க. நான் ஒரு ஆள் கைதிட்ட வந்து நின்ட்டாரு. என்ன டக்குன்னு குழம்பி மனிதன் தூங்காம இருந்து நைட்டு ஃபுல்லா தூங்காம இருந்து உடல் கெட்டு போய் டேட்டா பத்து குறையுதுங்க. ஒன்றும் பிரச்சனை யாரும் பதட்டப்பட வேண்டாம். அடுத்து கனிமொழி அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, இன்னைக்கு டீச்சிங் எல்லாமே பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் ஆன்லைன் கொடுக்குறோம், அதுல பசங்கள்லாம் பார்த்து படிச்சு பசங்கள்லாம் முன்னேறாங்கன்னு சொன்னாங்க. படிப்பு என்பது உலகத்திலே மிகப்பெரிய செல்வம், கல்வி செல்வம். அந்த கல்வி செல்வத்தை வாசிக்கத்தான் கல்வி செல்வத்தால் மக்கள் உயர முடியும். இன்றைக்கு வாசிக்கக்கூடிய பழக்கத்தை இல்லாமல் ஆக்கியது இந்த சமூக வலைதளங்கள் தான். இந்த வலைதளங்களை நீங்கள் எவ்வாறு வரம் என்று சொல்ல முடியும்? இன்னைக்கு சாபம் நடுவர்களே. மக்கள் இவ்வளவு ஒரு ஆக்ரோஷமா இன்னைக்கு வந்து பெருசா பேசுறாங்க. இன்னைக்கு யாருமே பார்த்தீங்கன்னா உலகத்துல மனிதன் உடுக்க உடை இல்லாம இருக்கலாம், உண்ண உணவு இல்லாம இருக்கலாம், இருக்க இருப்பிடம் கூட இல்லாம இருக்கலாம். ஆனா இன்னைக்கு எந்த மனிதனும் சமூக வலைதளம் இல்லாம இருக்கிறதே கிடையாது. எல்லாம் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த சமூக வலைதளத்தும் தன்னோட போன்ல வச்சிருக்கான். அதான் சொல்லுவான், பல்லு இல்லாம இருந்தாலும் இருப்பான், ஒரு பல்லு இன்னைக்கு செல் இல்லாம இருக்க மாட்டான். இன்னைக்கு சோப்பு போட்டு குளிக்கலாலும் பரவாயில்ல, ஒட்டுமொத்த மனிதர்களும் ஆப்பு இல்லாம இருக்கிறதே கிடையாது. எல்லாம் ஏதோ ஒரு ஆப்பு. நல்ல மனப்பாடம். அதாவது மாதானத்திலிருந்து இங்க பஸ் வந்து சேர்றதுக்கு 7 மணி நேரம் எடுக்குது. ஒய்ஃபு பரவாயில்ல, நல்லா இருக்கு. என்னை போன்ற இளைஞர்கள் ஏன் என்ன திருமணம் பண்ணாம இருக்கான் தெரியுங்களா? ஏன் பண்ணாம இருக்கா? பொண்ணு கிடைக்காதனாலதான். அதெல்லாம் கிடையாது சரிங்களா. அழகான பொண்ணா இல்லைனாலும் பரவாயில்ல, ஆன்லைன் யூஸ் பண்ணாத பொண்ணா இருக்கணும். பேசே இல்லாத பொண்ணானாலும் பரவாயில்ல, பேஸ்புக் இல்லாத பொண்ணா இருக்கணும். அப்ப 85 வயசுக்கு வரைக்கும் நீங்க பிரம்மச்சாரி தான். வாய்ப்பே கிடையாது, உனக்கு ஜென்மத்துக்கு வாய்ப்பு கிடையாது. குளோஸ் போட்டு பல்லு வளர்க்கனாலும் பரவாயில்ல, வாட்ஸ்அப் இல்லாம இருக்கணும். நீ க்ளோஸ் அப்ல நீ க்ளோஸ் ஆளே க்ளோஸ் போ. கிராமமா தங்கல்னாலும் பரவாயில்ல, இன்ஸ்டாகிராம் டெலகிராம் இல்லாம இருக்கணுங்க. அப்பதாங்க நாங்கெல்லாம் வாழ முடியும். இன்னைக்கு எப்படி நீங்க வாழ்க்கை வந்து வரமா இருக்கும்? இன்னும் எத்தனை பா வச்சிருக்க? எனக்கு வாட்ஸ்அப் கூட அனுப்பிச்சு விட, நான் பாட்டு கேட்டுக்கிறேன். நடுவில் இன்னைக்கு வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமா இருக்குங்க. இன்னைக்கு வாழ்க்கையில வாழ்றதே கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு எங்கேயாவது அந்த காலத்துல பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து அடுப்பாங்கல்ல வச்சு விறகடுப்பு வச்சு சமைச்சு கொடுப்பாங்க, அந்த சாப்பாடு மகிழ்ச்சியா இருக்கும். இன்னைக்கு எது மகிழ்ச்சி தெரியுங்களா? சகோதரி பேசும்போது கூட நாங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி டிக்கெட் புக் பண்ணி வேளாங்கண்ணி போவோம், ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ணி பழனிக்கு போவோம், ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ணி ஆன்லைன்ல ஹோட்டல்ல புக் பண்ணி சாப்பாடு சாப்பிடணும்னு சொன்னாங்க. அது மகிழ்ச்சி கிடையாது. நீங்க ஆன்லைன்ல புக் பண்ணி பிரியாணி சாப்பிட்டாலும் மகிழ்ச்சி கிடையாது, ஆன்லைன்ல புக் பண்ணி பீஸா சாப்பிட்டாலும் மகிழ்ச்சி கிடையாது, ஆன்லைன்ல புக் பண்ணி நீங்க சிக்கன் 65 சாப்பிட்டாலும் மகிழ்ச்சி கிடையாது. பெத்த தாய் கையால சமைச்சு அந்த காய் தையாலே ஊட்டும் போது இருக்கக்கூடிய மகிழ்ச்சி தான் மகிழ்ச்சி நடுவர்களே. அந்த மகிழ்ச்சி ஈடாக முடியுமா? அந்த மகிழ்ச்சி என்னைக்கு இங்க இருக்கா? அந்த மகிழ்ச்சியே இல்ல. அந்த மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கை இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சாபம் தான். சரிப்பா, வேற கோவம் இல்ல. இன்னைக்கு வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா நான்லாம் காலேஜ் படிக்கும் போதுதான் காதலிச்சேன். நீங்க காதலிச்சியா? ஆமா. காதலிச்சா? காதலிவே அழிச்சியா? என்னை போன்ற இளைஞர்கள் உட்கார்ந்து இருக்கக்கூடியவர்கள் அந்த காலத்தில் 24 வயது 25 வயதுல தான் காதலிச்சாங்க. உண்மையா இல்லைங்களா? ஆனா இன்னைக்கு 8வது படிக்கிறவனே காதலிக்கிறான். காரணம் என்னடான்னு கேட்டா சமூக வலைதளம் தான். மறக்க முடியுங்களா? இன்னைக்கு சமூக வலைதளத்தை நீங்க போய் எதை டைப் பண்ணாலும் வருது. கத்தியால் குத்தி கொல்வது எப்படி? உடனே வருது. திருடுவது எப்படி? உடனே வருது.
இன்னைக்கு மனைவியை விட்டு விட்டு அடுத்த மனைவியை திருமணம் செய்வது எப்படி உடனே வருது. நீ ஏன் அந்த மாதிரி தான் பார்க்குற? அப்பா ஒரு ஆன்மீகத்தை போட்டு பார்க்கலாம். காலையில் கேட்க வேண்டிய ஆன்மீக பாடல் கேட்டிருக்கலாம். கத்தியால் குத்துவது எப்படின்னு நானும் மேடம் போடுங்க வருதான்னு பார்ப்போம். ஏதாவது பேசுறதுக்கா பேசக்கூடாது. அவங்க சொன்னாங்களே இன்னைக்கு சமூக வலைதளத்தை நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு ஆன்மீகமா இருக்கட்டும், அறிவு சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும், எல்லாமே 30% மட்டும்தான் வருகிறது. மீதி இருக்கக்கூடிய 70% மக்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள் தான் வருது. கண்டிப்பா இன்னைக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய சமூக வலைதளங்கள் சாபம் தான். இன்னைக்கு அந்த காலத்துல உலகம் எப்படி இருந்துச்சு? இன்னைக்கு உலகம் ஒரு கை போன்ல இருக்கு. இன்னைக்கு அந்த காலத்துல வாழ்ந்த மக்கள் 100 வருஷம் 70 வருஷம் 100 வருஷம் 80 வருஷம் வாழ்ந்தாங்க. இன்னைக்கு எல்லாமே 60 வருஷத்துல வாழ்ந்து முடிச்சாங்க வாழ்க்கைய. காரணம் சமூக வலைதளங்கள் தான். சமூக வலைதளங்கள் இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை பார்த்து கொண்டு இன்னைக்கு வளரக்கூடிய தலைமுறை எல்லாமே கெட்டு போகிறது என்றால், அப்படிப்பட்ட வலைதளங்கள் என்றைக்குமே மக்களுக்கு சாபமே 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 என்ற நல்ல தீர்ப்பை கொடுக்குமாறு வாய்ப்பு கொடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இப்போ எல்லாரும் பேசி முடிச்சாச்சு. நான் மட்டும் ஒரு 5 நிமிஷம் பேசணும். அப்புறம் கூட பேசிக்க பாப்போம். நீங்கள் சொன்னால் கூட எனக்கு சந்தோஷம் தான். இந்த அணியில் சொல்லும்போது சிசிடிவி கேமரா மொபைல் இருந்தே பார்த்துக்கலாம். குழந்தை எதுக்காக நேற்று ஃபுல்லாக அழுதுருக்கானே எதுக்குன்னு வேலை காட்டு வந்து கேட்குறப்ப நான் ஒன்றும் செய்யலை மேடம், அவனாத்தான் அழுகுறான். கடைசியில் சிசிடிவி கேமரா போட்டு பார்த்தா அவ்வளோ அடி அடிச்சிருக்காங்க. எத்தனை பேர் பார்த்தாத? அப்போ யார்கிட்ட இருந்து யாரும் தப்ப முடியாது விஷயம் வந்துருச்சு இல்லையா? டிரைவர்கிட்ட வண்டியை கொடுத்து வரோம், எங்கெங்கே போகிறான்னு சொல்லி மொபைல்லேருந்தே பார்த்துக்கணும். நிறையா வசதிகள் வந்துருச்சுங்க. நீங்கள் ரொம்ப டைமை சேவ் பண்ணிக்கலாம், மிச்சம் பண்ணிக்கலாம். அதுக்கெல்லாம் எங்களுக்கு வந்து வரம் தான் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி எப்படி ஆயிடுச்சு? எல்லாத்துக்குமா மொட்டை மாடிலேருந்து விழுந்துட்டாங்க. ஒருத்தன் 8வது மாடிலேருந்து விழுந்துட்டான். டாக்டர் நான் 8வது மாடிலேருந்து விழுந்துட்டேன், எங்கே இருக்கீங்க? 4வது மாடிக்கிட்ட வந்துக்கிட்டு இருக்கேன். வரும்போதே பேசியிருக்கேன் மேடம். அப்போ எவ்வளோ ஒரு அதீதமாக இருக்கும் பாருங்க, முன்னேற்றம். இன்னொருத்தர் வந்து என்கிட்ட பெருமையாக சொன்னேன், ஃபோன் வச்சுருந்தேன், 1,10,000 இருக்கும். மேடம் நல்ல போனா இருக்கு, புது போனா இருக்கு, எப்படா கிடச்சிச்சு? ஓட்டப்போட்டில் கிடச்சிச்சுரா. ஓட்டப்போட்டில் இவ்வளோ பெரிய போன் தராங்களா? யார் யார் ஓடினீங்க? நான், கடைக்காரன், போலீஸ்காரு அடிச்சுட்டு ஓடிருக்காங்க. ரொம்ப அழகு. இன்னொன்று, எவ்வளோதான் நம்ம வேடிக்கையாக பேசினா கூட முன்னெல்லாம் நம்ம ஊரில் சிட்டுக்குருவி அவ்வளோ பார்ப்போம். அந்த குருவி பார்த்தாலே ஒரு அழகு. மழை பெய்ய அவ்வளோ அழகாக பறந்து காமி. எல்லாருமே முன்னாடி முட்டம் வச்சு இந்த ஓட்டு வீடு போட்டு கூரை வீடு போட்டிருப்போம். அழகாக வந்து குருவி கொட்டு அது சத்தத்தை கேட்டுக்கிட்டே இருப்போம். சின்னதாக அப்படியே முட்டை போட்டு. அது ஏன் அவ்வளோ குருவி இருந்துச்சு அப்படின்னா, வெளியே எல்லா தாய்மார்களும் 5 மணிக்கு 5:30க்கெலாம் பாத்திரத்தை வெளியே வந்து அள்ளி போட்டுருவாங்க. அள்ளி போட்டு விளக்குவாங்க. பாத்திரத்தை அள்ளி போட்டு அத்தனை குருவிலும் ஓடியாந்து பருக்கையை பூரா எடுத்துகிட்டு போய் குஞ்சுகளுக்கு கொடுக்கும். இன்றைக்கி எல்லாமே வீட்டுக்குள்ளே சிங்க் வச்சு அந்த வேஸ்ட்டு உணவு பூரா சாக்கடைக்குள்ளே அனுப்பிடும். அப்போ குருவிக்கு உணவு இல்லை. சரி, அப்படியாவது வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறப்ப புதுசாக ஒரு யமன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கைபேசி அங்கங்கே டவரை நடுறப்ப எவ்வளவு அலைகளில் எவ்வளவு கதிர்வீச்சு அது வாங்குது, உள்வாங்குது. இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோமே, இதுக்கடையில் விளக்கு டாக்டர் சார் இருக்காங்க, அவரே பார்க்குறாரு. என்னையவே வச்சுக்கிட்டு நீங்கள் கதிர்வீச்செல்லாம் பேசுகிறீங்களா? கதிர்ன்றவே இந்த வீசினா சார் இந்த தகவல் எனக்கு, அதுக்காக நான் கதிர்வீச்சுண்டு. அப்போ பாருங்களேன், அந்த எந்திரன் படத்தோட சொன்ன விஷயம் அதான் 2.0 சொன்னது. அதில் வந்து காமெடிக்காவோ இல்லை ஒரு படைப்புக்காவோ படைக்கல. அது நம்முடைய வகுத்திருச்சல், நம்முடைய எவ்வளோ இழந்துக்கிட்டு இருக்கோம், இன்னும் எவ்வளோ இழக்க போகிறோம். என்னுடைய நெருங்கிய நண்பர்களே 2-3 பேர் இதே வந்து ஒளிப்பதிவு துறையில் இருக்கக்கூடிய நண்பர்கள், தொலைக்காட்சியில் இருக்கவங்களே பார்த்துருக்கிறேன். இப்போ சமீபத்தில் 2 பேர் சார்ஜ் போட்டு நெட்டை கட் பண்ணாமலே பக்கத்திலே ஃபோன் வச்சு தூங்கியிருக்கார். தொடர்ச்சி அந்த வேலை செஞ்சுருக்கார். அப்படியே நெட் நோட்டு அப்படியே வச்சு அப்படியே பக்கத்திலே படுத்திருக்கார். அப்படியனால அவருக்கு மூளை பாதிப்பு வந்துச்சு, மூளை சார்ந்த நோய் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதிகபட்சமாக 3/4 மணி நேரத்துக்கு மேலே 40 நிமிஷத்துக்கு மேலே தொடர்ச்சியாக பேசும்போது காது சம்மந்தப்பட்ட நோய், மூளை சம்மந்தப்பட்ட நோய் வருதுன்றாங்க. நம்மலாம் இன்றைக்கி ஓரளவு உட்காந்துருக்கோம் அப்படின்னா, ஓரளவு ஆரோக்கியமாக இருக்க மாட்டோம்னா, நம்ம காலத்தில் ஃபோன் இல்லை, 1100 ஃபோன் தான். உலகத்திலே சந்தோஷமாக வாழ்ந்தவ யார் நினைக்கிறீங்க? அந்த 1100 ஃபோன் வச்சுருந்தவங்க. இந்த வேலை தான். ஒரு நாள் சார்ஜ் போட்டிங்கன்னா 13ஆம் தேதி போட்டிங்கன்னா அடுத்த 7ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். செங்கல் மாதிரி எங்கே விழுந்து அம்பாட்டுக்கு எடுத்து பேசிக்கிட்டு இருப்பேன். சிலர் பாருங்கள், அந்த ஃபோனில் இங்கிட்டு திருப்பி ரிவர்ஸில் ஸ்பீக்கர்லேருந்து பேசிக்கிட்டு இருப்பேன். பார்த்தீங்களா? நம்பர் எதுவுமே இருக்காது, நம்பர் எதுவுமே இருக்காது. அதில் ஒரே ஒரு கேம் என்ன தெரியுமா? ஒரு பாம்பு கேம் இருக்கும். அவன் பாட்டுக்கு மதுரிலிருந்து திருச்சி வரைக்கும் அந்த பாம்பு தான், அது பாட்டுன்னு எழிஞ்சிக்கிட்டே இருக்கும். வாழை ஆட்டிக்கிட்டே போகும். அவன் நல்லா வாழ்ந்தான்.
ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்களா எத்தனை குப்பைகள் இதுக்குள்ளே இருக்குது. அதான் சொன்னால் எங்கள் தமிழச்சி பம்புச்செட்டு கிணத்துல குளிக்கும் போதே பாதுகாப்பாக குளித்தாள். இன்று உங்கள் அதிநவீன அந்த கேமரா வந்த பின்னாடி பாத்ரூமில் குளிக்கும் போதே 10 கேமரா வச்சுருக்கீங்களா பாவிகளா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ எவ்வளவு நம்ம அடுத்த தலைமுறைக்கு சிரமத்தை கொடுக்குறோம், சங்கடத்தை கொடுக்குறோம். பெண்களுக்கு பாதுகாப்புலாம் போச்சு. எந்த நேரம் ஃபோட்டோ எடுக்கிறா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. அவங்கள மாப்பிங் பண்ணி அவங்கள அவமானப்படுத்துறது, அதனால் எத்தனை பெண்கள் இறந்துருக்காங்க. இன்னும் சிலர் சொன்னாங்க மாப்பிங்கள் வந்தாலும் பரவாயில்லைங்க. ஒரு பொண்ணு ரொம்ப பேசு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு, எனக்கு அது தகவலை படித்தேன். மாப்பிங்களை உங்கள் போட்டோ வந்தால் என்னங்க, அதுக்கு ஏன் தற்கொலை பண்ணுறீங்க? எல்லா பெண்ணிடம் இருப்பதான் உன்னிடம் இருக்கிறது, அதுக்கு நீ ஏன் துவண்டு சாகுற? தைரியமாக வாழ்ந்து பழக பண்ணுறாங்க. இளம் பெண்கள் சின்ன சின்ன விஷயத்தில் ரோசப்பட்டு இறந்து போயிடறாங்க. இந்த இன்ஸ்டாகிராமுக்கு இப்போ சமயத்தில் 5 நாளாக பார்த்து நான் ரொம்ப பேதலிச்சு போனது. என்னென்ன வயசில் என்னென்ன. அதே நேரத்தில் இவங்க சாவுன்னு பேசுனா வரம்ன்றக்கு என்ன பேசுகிறாங்கன்னா, நாங்களாம் வந்து வாய்ப்பு கேட்டு அந்த நிகழ்ச்சியில் போய் பேசணும் ஜெயிக்கணும்னு சொல்லி இங்கே இருந்து அங்கெல்லாம் போவோம், வாய்ப்பாக கேட்போம். ஆனால் இன்றைக்கெல்லாம் திறமை உள்ளவே யார் வாய்ப்பு கேட்க தேவையில்லை. அவனே ஒரு யூடியூப் ஆரம்பிக்கிறான், அவனே அதுக்கு ஒரு பேர் வைக்கிறான், அவனுடைய தகவல் அவனுக்கு பிடிச்ச விஷயங்களை பதிவு போடுறான். ஏன் இந்த கோயம்புத்தூரில் சித்துன்னு ஒரு குட்டி பையன் 6 வயசு இருக்கிற பையன் மாதம் 4 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க யூடியூப்பில் 6 வயசில். அவன் தெரிஞ்ச சின்ன வீடியோ போட்டு ஒரு வீடியோ போட்டேன் பார்த்தீங்க. எங்கே இருக்கீங்க? காட்டுக்குள்ளே தான் இருக்கேன். நிலவரம் எப்படி இருக்குது? கட்டுக்குள்ளே இருக்கா? நான் தான் காட்டுக்குள்ளே இருக்குன்னு ஒரு வீடியோ போட்டேன், 4 லட்ச ரூபா சொன்னேன். அப்போ தனக்கு திறமை இருந்தால் தானே நீங்களே உருவாக்கி நீங்களே சாதிக்கலாம் என்று சொல்லி தருவது தான் சமூக வலைதளங்கள். நீ திறமை இருந்தால் நீ ஜெயிக்க போகிற, இன்னொருத்தர் கை நீட்டி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. சொன்னாங்களே வில்லேஜ் மீடியா அவங்க வந்து 10 லட்ச ரூபா முதல்வர் நிவாரண நிதிக்கு கொடுத்தாங்க. ஒரு யூடியூப்காரன் இந்தியாவிலேயே அதிக சப்ஸ்கிரைபர் கொண்டது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம புதுக்கோட்டை அந்த சமையல் கோஷ்டிக்கு வில்லேஜ் சமையல். நாங்கள் இன்னைக்கு ஒரு பிடிக்க போகிறோம் அப்படின்றான். ஒரே புடியாக பிடிச்சான் 10 லட்சம் சப்ஸ்கிரைபர். இந்த 45 வருஷமாக பேசிக்கிட்டு இருக்கேன் அந்த பிள்ளை. பாரதியார் என்ன சொன்னார் அப்படின்னா, பார்த்தா 2 சப்ஸ்கிரைபர் ஒரு வீடியோ போட 10 சப்ஸ்கிரைபர் வெளியே போய்கிட்டு இருக்காங்க. இப்படி எங்கேயா கொடுமையை பார்த்துருக்கீங்களா? இதுதான் எங்களுடைய நிலைமை. என்ன செய்ய சொல்கிறீங்க? நல்ல விஷயங்களை போட்டால் யார் பார்க்குறா? பார்த்தீங்களா? ஒரு பிடிச்சான், மொத்த சப்ஸ்கிரைபர் பிடிச்சிட்டு போயிட்டான். அது மாதிரி இது விளையாட்டுக்காக சொல்ல சார், உங்களுடைய திறமை இருந்தால் நீங்கள் சாதிக்கலாம் என்பது. இங்கே அப்படி தான் நிறையா சாதனையாளர்கள் சாதிச்சிருக்காங்க, பெரிய பாராட்டுகள் சொல்லணும். இப்போ நிறைவாக சிட்டுக்குருவியை சொன்னோம், அந்த இனமே அழிஞ்சு போச்சுன்னு சொல்கிறோம். எவ்வளோ ஒரு அவமானமான விஷயம் பாருங்கள். வானத்தில் மழை வரப்போகிறத பருந்து காமிக்கிற மூலம், தட்டான்கள் பறக்கிற மூலம் சொல்லுவோம். நம்ம தாத்தா வந்து நம்மளுக்கு என்னைக்கு பிறந்த நாள், என்னைக்கு அமாவாசை பௌர்ணமின்றத வானத்தை பார்த்து சொல்வார். இன்னைக்கு அவனுக்கு பிறந்த நாளே ஃபோனில் அலாரம் அடித்தா தான் தெரியுது. அலாரம் அடி, இன்னைக்கு எனக்கு ஒரு பிறந்த நாள். இன்னொருத்தன் ஃபேஸ்புக்கில், சார் இன்னைக்கு உங்கள் பிறந்த நாள் போல் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன் அப்படின்னு சொன்னப்பனாலே நம்மளுக்கே தெரியுது. அதனால் அடுத்த ஆள்கள் சொல்லி அடுத்ததை கேட்டு கருவியை நம்பியே வாழ்கிற ஒரு குறுகிய எதுக்குள்ளே இருக்கிறனால இன்னைக்கு உலகம் எல்லாத்தையும் ஃபோனில் கொண்டு வந்துட்டோம். ஃபோன் பக்கத்தில் வர மனித விளைய போகிறோம். நடுகாலில் அந்த டெலிஃபோன் இருக்கும் வீட்டில். அந்த காலத்தில் ஃபோன் வந்தால் எல்லா ரூம்லேயும் வரும். மாமா பேசு, நீ 2 வார்த்தை பேசுந்தா அத்தைகிட்ட பேசுங்க, எல்லார்ட்டையும் பேசு. இன்றைக்கி ஃபோன் வந்துச்சுன்னா எடுத்து தனித்தனியாக போகிறேன். அது எதுக்குன்னு இது வரைக்கும் யாருக்குன்னு தெரியல. அலோன்னு டவர் கிடைக்காம 6 கிலோமீட்டர் போய் அப்புறம் அங்கேருந்து ஆட்டை பிடிச்சி வீட்டுக்கு வரேன். பார்த்தீங்களா? கண் தானம் ரத்த தானத்தை விட ஒரு தானம் முக்கியமானது, அதுதான் நிதானம். நிதானமாக இருக்கமா? நம்ம நிதானத்தை பறிக்கிறது எது? மொட்டை மாடி, பெரிய கிட்டத்தட்ட 40 மாடி மொட்டை மாடியில் உட்காந்துரு பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு ஒரு ஃபோன், குமாரு உன் பையனுக்கு ஆக்சிடென்ட். என்னது பையனுக்கு ஆக்சிடென்ட்? என்னப்பா சொல்கிறேன்னு ஃபோனை கட் பண்ணி குதிச்சுட்டாங்க. அப்பா அம்மா, என்ன உண்மையிலே குதிச்ச மாதிரி வச்சுன்றீங்க? அப்பா அம்மாலும் குதிச்சுட்டான் மேடம். 30 மாடிக்கிட்ட வரும்போது அவனுக்கு ஒரு யோசனை, நம்மளுக்கு பையனே இல்லையே. 20 மாடிட்டு இன்னொரு யோசனை, சார் இன்னும் நம்மளுக்கு கல்யாணமே ஆகலையா? அடுத்து 11 படிக்கிற அப்படின்னா சொத்து வந்து ஜோலியாக முடிஞ்சு வச்சு. அப்போ என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கேட்க வேணாமா சார்? குக்கிங் இப்போ சாப்பிட்டு வந்தோம், பள்ளிப்பாளையத்தில் வரும்போது சாப்பிட்டுட்டு உள்ள வந்தோம். என்ன அடையா, நான் 25 வருஷத்துக்கு முன்னாடி என் கிராமத்தில் சாப்பிட்ட சாப்பாடை பார்த்தேன். இந்த அன்னபாதி இன்னைக்கு சமைக்குது. எப்படி 3 மணிக்கு எடுத்து யூடியூப்பை சாம்பார் இப்போ எப்படி வச்சுட்டு, ஆமாம் சட்டியை வைக்கவும், கருவேப்பிலை போடவும், முருங்கைக்காய் நறுக்கி போடவும், கிண்டவும் கிண்டிக்கிட்டே இருக்கவும், ஒரு பிள்ளை அனாதையை கத்திக்கிட்டு கிண்டவும், நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கு. சுவிட்ச் ஆஃப் பறிச்சு சட்டி கறி பிடிச்சி உப்புன்னு வேறு எங்கே புகையாக வருதுங்க. வராமல் எப்படி செய்யும்? தண்ணி முடிச்சா வராமல் எப்படி செய்யும்? யூடியூப் பார்த்து எப்படி சமைப்பா? எல்லாத்தையும் அப்படி குக் பண்ணி சாப்பிட்டாங்க சார்.
இன்னைக்கு ஆப்பில் புக் பண்ணி சாப்பிட்றோம். அதான் சொல்கிறேன், இளம் வயதுகளை வேறு திசையில் அழைத்துட்டு போகிறோம். நாமெல்லாம் தப்பித்து விட்டோம். நமது தலைமுறை தப்பிப்பது ரொம்ப அரிதாக இருக்கிறது, கவலைக்கிடமாக இருக்கிறது. தினந்தோறும் வலைதளங்களை பார்க்கும்போது பயமாக இருக்கிறது என்று சொல்லி நாமளும் பெற்றோராக இருக்கும்போது ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய காலகட்டம் என்பதால் சமூக வலைதளங்கள் என்பது நாமெல்லாம் கைபேசி இல்லாமல் தப்பித்து விட்டோம். இன்றைய நமது குழந்தைகள் அதில் சிக்கு முக்காடி கிடைக்கிறது. அதில் வெளியே கொண்டு வர பொறுப்பு ஒவ்வொரு பெற்றோருக்கும் உண்டு என்பதால் ரொம்ப கவனமோடு கைபேசியை உங்கள் குழந்தையிடம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்பதால் எவ்வளவுக்கு எவ்வளவு வரம் என்று சொல்கிறாரோ அதே அளவுக்கு சாபம் இருக்கிறது. கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய சமூக வலைதளங்கள் மக்களுக்கு சாபமாகவே போய்விடக்கூடாது என்று இறைவனை வேண்டி இந்த தமிழ் புத்தாண்டு தின வாழ்த்துக்களை மீண்டும் வசந்த் டிவி நேயர்களுக்கு சொல்லி அன்போடு நாங்கள் பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறோம். நன்றி, நன்றி, வணக்கம்.